எழுதினா மட்டும்தான் இந்த டிஃபென்ஸ்ல ஆஃபீஸர் ஆக முடியுமா? எக்ஸாம் எழுதாம டைரக்டா வந்து ஆர்மில ஆஃபீஸர் ஆக முடியுமா? முடியுங்க. அதுக்கு தான் இந்த எஸ்எஸ்சி டெக் நோட்டிபிகேஷன் பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த எஸ்எஸ்சி அதாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் டெக் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு www.join.indian army வெப்சைட்ல. அந்த எஸ்எஸ்சி டெக் நோட்டிபிகேஷனோட டீடைல்ஸ், அதோட ஏஜ் எலிஜிபிலிட்டி, யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம் அந்த ஃபுல் டீடைல்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். மறக்காம இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. நான் விகாஷ், நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். இந்த எஸ்எஸ்சி டெக் என்ட்ரி அப்படின்றது எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமே இல்லாம டைரக்டா எஸ்எஸ்பி அதாவது சர்வீஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 5 days இன்டர்வியூக்கு டைரக்டா போறது. இந்த எக்ஸாம் எழுதி போறது பாத்தீங்கன்னா சிடிஎஸ் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ், ஆஃப்கேட் ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் எழுதி அதோட மார்க்ஸ் செலக்ட் பேஸ் பண்ணி உங்களை ட்ரைனிங் கூப்பிடுவாங்க, எஸ்எஸ்பி கூப்பிடுவாங்க. இது டைரக்டா உங்களோட பர்சன்டேஜ் வச்சே நீங்க உள்ள போகலாம். அண்ட் லக்கிலி இந்த எஸ்எஸ்சி டெக் போத் மென் as well as விமன். சரிங்களா? ஒன்ஸ் நீங்க இந்த எஸ்எஸ்பி கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓடிஏ ஆஃபீஸ் ட்ரைனிங் அகாடமி, சரி, ஒன்னு சென்னை அப்படி இல்லையா கயா, இங்க 2 இடத்துலயுமே உங்களுக்கு ட்ரைனிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜ் கிரைட்டீரியா வச்சு நான் சொல்றேன். அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள். அண்ட் கிட்டத்தட்ட 20ல இருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் நீங்க எலிஜிபிள். நீங்க பாருங்க, இந்த 2 October 1998ல இருந்து 1 October 2005 இருக்க ஏஜுக்கு உங்க ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா நீங்க எதுக்கு எலிஜிபிள், ஏஜ் வைஸ் நீங்க எதுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்க பார்க்கலாம், இதோட கோர்ஸ் 2 கோர்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஒன்னு எஸ்எஸ்சி 65th டெக் என்ட்ரி 65th கோர்ஸ் ஃபார் மென் அண்ட் இன்னொன்னு 36th கோர்ஸ் ஃபார் விமன். ஸோ போத் மென் as well as விமன் 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்க 20ல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அண்ட் முக்கியமா நீங்க அன்மேரிடா இருக்கணும். இந்த மேரேஜ் விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த டிஃபென்ஸ் இந்த எஸ்எஸ்பி நீங்க ட்ரைனிங் போறீங்கன்னா இது 49 வாரம் நடக்கும் ஓடிஏல. இந்த 49 வாரம் அதுக்கப்புறம் அவங்க பர்டிகுலர் டைம் பீரியட் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாது. அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மேரேஜ் பண்ணலாம். அதுக்கு நீங்க எலிஜிபிள். உங்களோட கமாண்டிங் ஆஃபீஸரோட பெர்மிஷனோட நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏஜ் கிரைட்டீரியா. அடுத்து நீங்க பாருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா பாருங்க, இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 2 குரூப் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணலாம். ஒன்னு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, இன்னொன்னு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சார் என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எஸ்எஸ்சி டெக்ன்றதுனால பியூர் அண்ட் பியூர் டெக்னிக்கல் கோர்சஸ், அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். என்னென்ன இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், என்னென்ன இன்ஜினியரிங்ல இதுல அலௌடுன்றதை நான் சொல்றேன், அப்கமிங் சைட்ல நான் சொல்றேன். இதுல நீங்க தெளிவா பார்க்கலாம். ஃபார் degree completed people, but a candidate must have passed in the final year of an engineering degree. இன்ஜினியரிங் டிகிரி நீங்க முடிச்சிருக்கீங்க, either BE or BTech, அது எந்த ஸ்ட்ரீமா வேணா இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரீமுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்கன்ற நான் சொல்றேன். ஸோ இன்ஜினியரிங் டிகிரி தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ நீங்க இங்க பார்க்கலாம் ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸ் 1 October இதுல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1 October 2025 அதுக்கப்புறம் நீங்க உங்களோட எக்ஸாம் வருது, உங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம் வருது அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதாவது டீடைல் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இல்லை நீங்க டைரக்டா கால் பண்ணுங்க. we will assist you. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 1 October 2025 அப்புறம் ஷெடியூல் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. விச் மீன்ஸ் அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களோட ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஜென்ரலாகவே ஒரு அகாடமிக் இயர் பார்த்தீங்கன்னா மே இல்லை அடுத்த மாதம் ஜூன் இதுல முடிஞ்சிடும். ஸோ நீங்க ஃபைனல் இயர் இப்போ இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜூன் இல்லை ஜூலைக்குள்ளே உங்களோட எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். உங்களோட சர்டிபிகேட்ஸ் வர்றது பிரச்சனை கிடையாது. சர்டிபிகேட்ஸ் நீங்க லேட்டா கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களோட எக்ஸாம் 1 October 2025 உங்களோட ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் அது தாண்டி இருக்கக்கூடாது. தாண்டி இருந்ததுன்னா நீங்க நாட் எலிஜிபிள். ஏன்னா அந்த தாண்டி நடக்குது அப்படின்னா அவங்க ஃபைனல் இயர் வராது, அவங்க 3rd இயர் வர கணக்குல தான் வரும். ஸோ இதுதான் உங்களோட எலிஜிபிலிட்டி ஃபார் எஜுகேஷன். நீங்க பாருங்க, நோ பேக்லாக்ஸ். அதையும் வந்து தெளிவா நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக்லாக்ஸ் எந்த அரியரும் இருக்கக்கூடாது. நீங்க எக்ஸாம் இருக்கிறப்ப அரியர் இருக்கலாம், ஆனா நீங்க எஸ்எஸ்பிக்கு செலக்ட் ஆகி நீங்க போறப்போ எந்த அரியரும் இல்லாம போகணும். இப்ப நிறைய பேர் டவுட் சொல்லலாம், சார் இப்ப நான் அப்ளை பண்றப்ப எனக்கு அரியர் இருக்கலாமா? அப்ளை பண்றப்ப உங்களுக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா ஒன்ஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களை கால் பண்ற நீங்க ரிப்போர்ட்டிங் டைம் போறீங்க பாத்தீங்களா, அப்போ உங்களோட டிகிரி நீங்க கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம அப்ளை பண்ணலாம், ஆனா டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம நீங்க எஸ்எஸ்பிக்கு போறப்போ அங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அரியர்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். சரிங்களா? இதுதான் வந்து இந்த எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் எலிஜிபிலிட்டியோட கிரைட்டீரியா ஃபார் எஸ்எஸ்சி டெக். இது 2 பேருக்கும் போத் மென் as well as women 2 பேருக்கும் பொருந்தும். அடுத்த விஷயம் இதுல நோட் பண்ணோம் அப்படின்னா நீங்க பார்க்கலாம் the vacancies as well as the opening date. நீங்க பாருங்க எப்ப இது ஸ்டார்ட் ஆகுது, இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னன்றத நான் சொல்றேன். ஆல்ரெடி இது ஓப்பன் ஆயிடுச்சு. 7th January இருந்து இது ஓப்பன்ல இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணா ஃபர்ஸ்ட் நீங்க www.joinindianarmy.com அதுல போயிட்டு லாகின்ல போயிட்டு உங்களோட இதை நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். You have to create your own profile.
இதுல உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா தாராளமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அந்த ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அது மூலமா நீங்க அப்ளை பண்ணணும். இதுக்கு இது பியூர் அண்ட் பியூர் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், இது ஆஃப்லைன் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். அண்ட் அடுத்து பாருங்க, இது க்ளோசிங் டேட் பாத்தீங்கன்னா 5th February. ஸோ அரௌண்ட் ஒரு 1 month இட் வில் பி ஓப்பன். அதுக்குள்ள நீங்க இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்க காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டில இதை வாங்கி நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. தென் ஒன்லி உங்களோட அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க. அண்ட் டோன்ட் டூ இட் இந்த லாஸ்ட் மினிட். கடைசி நேரம் வரைக்கும் அது எடுக்காதீங்க. ஏன்னா ஆன்லைன்ன்றதுனால லாஸ்ட் மினிட்ஸ்ல டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த நெட்வொர்க் இஷ்யூ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுன்றதுக்கு கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணாதீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. இஃப் யூ நீட் எனி அசிஸ்டன்ஸ் யூ கேன் ஆல்வேஸ் கால் அஸ். அடுத்து நீங்க பார்க்கலாம் ஹவு மெனி வேகன்சிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் ஒரு நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நீங்க எஸ்எஸ்சி டெக் ஓகே இந்த 65th கோர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 350 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு. நீங்க பார்க்கலாம் ஃபார் எஸ்எஸ்சி டெக் விமன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 29 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க நினைக்கலாம் சார் மென்னுக்கு 350 விமென்க்கு 29 சொல்லிட்டு, இந்த 29ன்றதே ஒரு ஹியூஜ் நம்பர் தான். இப்பதான் ரீசெண்ட் இயர்ஸ்ல இந்த வேகன்சிஸோட நம்பர்ஸ் அதிகமா வந்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன் ஃபியூச்சர் நம்ம இதோட வேகன்சிஸ் இனிமே அதிகமா இருக்காது நம்ம பார்க்கலாம். ஸோ 350 வேகன்சிஸ் ஃபார் மென் அண்ட் 29 வேகன்சிஸ் ஃபார் மென். ஸோ இந்த டிகிரி இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கலாம் பிஇ, பிடெக், சிவில், மெக்கானிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசி அண்ட் ஆல் அலைடு கோர்சஸ் எல்லாமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இதுதான் டோட்டல் வேகன்சிஸ். இந்த வேகன்சிஸ் இண்டிவிஜுவலா எப்படி பிரேக்கப் ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இப்படிதான் இந்த வேகன்சிஸ் இண்டிவிஜுவலா பிரேக் ஆயிருக்கு. நீங்க பார்க்கலாம் ஃபார் மென் 350 வேகன்சிஸ் இப்படிதான் பிரேக் ஆயிருக்கு. சிவில் 75, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 60, எலக்ட்ரிக்கல் 33, எலக்ட்ரானிக்ஸ் 64, மெக்கானிக்கல் 110. எஸ், மெக்கானிக்கல் கிராஜுவேட்ஸ் தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எஸ்சி டெக்ல. ஸோ நீங்க மெக்கானிக்கல் கிராஜுவேட்டா இருக்கீங்க, எனக்கு எக்ஸாமே இல்லாம நான் ஆஃபீஸர் ஆகணும்னு டிசைட் பண்ணீங்க, இல்லை நானும் ஓடிஏ போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த எஸ்எஸ்சி டெக் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வருஷத்துக்கு ஒரு வருஷமும் நீங்க வந்துகிட்டே இருக்கும். நீங்க இப்போ ஃபைனல் இயர் ஆர் கண்டிப்பா நீங்க இப்போ ஜாயின் பண்ண போறீங்கன்னா டெஃபினட்டா அதை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நீங்க பாருங்க அதர் மிஸ்செலேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ். ஏன்னா இதெல்லாம் நிறைய இஎன்ஐ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்த மாதிரி நிறைய அதர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா 17 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. இதுல மேக்ஸிமமே பாருங்க மெக்கானிக்கல் அஸ் வெல் அஸ் சிவில், இவங்க 2 பேருக்கு தான் மேக்ஸிமம் வேகன்சிஸ் இருக்கு. இதே செட்டப் தான் கேர்ள்ஸ்க்கு இந்த 29 பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்க பாருங்க சிவிலுக்கு 7, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 4, எலக்ட்ரிக்கல் 3, எலக்ட்ரானிக்ஸ் 6, மெக்கானிக்கலுக்கு 9. ஃபார் மிஸ்செலேனியஸ் அவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் வேகன்சிஸ் கொடுக்கல. பட் அகைன் இது டென்டேட்டிவ் தான். டென்டேட்டிவ்னா ஒரு அப்ராக்சிமேட். இந்த நம்பர்ஸ் அதிகமாகலாம் குறையலாம், மோஸ்ட்லி குறையாது, பட் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதுதான் வேகன்சி பிரேக்கப் இந்த பர்டிகுலர் இந்த ஸ்ட்ரீமோட வேகன்சிஸ். ஸோ இப்படிதான் உங்களோட ஒரு ஸ்ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரியான வேகன்சிஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர்ஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட் மேண்டேட்ரி. இது அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டிசிஷன்ல இன்டெகிரேட்டட் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் அந்த முடிவை கடைசியா எடுப்பாங்க. இதான் வேகன்சியோட பிரேக்கப், நீங்க பாத்துக்கலாம். அகைன் ஐ மென்ஷனிங் இந்த பர்டிகுலர் notification is only for eligible for engineering graduates. BE, BTech மட்டும்தான், வேற அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு நாட் எலிஜிபிள். அடுத்து நீங்க பாருங்க இதோட கமிஷன். இது என்ன டைப் ஆஃப் கமிஷன் அப்படின்னா, ஜென்ரலாவே டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் கமிஷன் இருக்கு. ஒன்னு பெர்மனன்ட் கமிஷன், அது நீங்க 60 years வரைக்கும் நீங்க சர்வ் பண்ணலாம் மேக்ஸிமம் இயர்ஸ். ரெண்டாவது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன். நீங்க பெர்மனன்ட் கமிஷன் வாங்கணும் அப்படின்னா சிடிஎஸ் ஐஎம்ஏல போகணும், சிடிஎஸ் எக்ஸாம் எழுதி ஐஎம்ஏ போகணும். ஈவன் சிடிஎஸ் ஓடிஏ and this SSC Tech is called short service commission. அதாவது short service commissionனா 10 வருஷம், at the max extra 2+2, அதாவது மேக்ஸிமம் 14 வருஷம் நீங்க சர்வ் பண்ணலாம் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல. ஜென்ரலா 10 years தான் சொல்லுவாங்க, ஒரு 2 வருஷம் அந்த எக்ஸ்டென்ஷன் 2 தடவை கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 14 years மேக்ஸிமம் நீங்க சர்வ் பண்ணலாம் அந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல. உங்களோட ரேங்க் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் ரேங்க் கொடுப்பாங்க. இது லெவல் 10 பேக்கான ரேங்க் அண்ட் இட் இஸ் அ பேஸ் லெவல் ஆர்மி ஆஃபீஸர் ரேங்க். ஸோ லெப்டினன்டா இருந்து அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி தான் கேப்டன் ஆகும். தென் கேப்டன்ல இருந்தா நீங்க மேஜர் ஆக முடியும். ஸோ லெப்டினன்ட் தான் ஸ்டார்டிங் ஆஃபீஸர் ரேங்க், அதுக்கு மேல கேப்டன், அதுக்கு மேலதான் உங்களுக்கு மேஜர். ஸோ இதுதான் ரேங்க் ஸ்ட்ரக்சர். இந்த ரேங்க்ல தான் நீங்க உள்ள என்டர் ஆவீங்க. ட்ரைனிங் அகாடமி முடிஞ்சு கமிஷன் ஆகி வரப்போ இந்த ரேங்க்ல தான் வருவீங்க, அந்த சேலரியில தான் நீங்க வருவீங்க. இதுதான் கமிஷன். அண்ட் நோ இட், ரேங்க் லெப்டினன்ட் தான், ஆனா இது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், பெர்மனன்ட் கமிஷன் இல்ல. உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் வேணும் அப்படின்னா சிடிஎஸ் எக்ஸாம் எழுதி அதுல ஐஎம்ஏ அதுல நீங்க கிளியர் ஆகி நீங்க எஸ்எஸ்பி அட்டெண்ட் பண்ணி உள்ள போனா மட்டும்தான் உங்களுக்கு பெர்மனன்ட் கமிஷன் கிடைக்கும். அடுத்து நீங்க பார்க்கலாம் இதோட நான் முன்கிட்டே நான் சொன்னேன், இதை எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஜாயின் இந்தியன் ஆர்மி. இப்ப அந்த வெப்சைட் லுக்கே இப்படிதான் இருக்கும், நீங்க பார்க்கலாம்.
இது நீங்க நார்மலா போயிட்டு உள்ள போயிட்டு ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி லாகின் அப்படின்னு நீங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க இதுல என்டர் பண்ணி நியூவா நீங்க ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட லுக். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜஸ். இப்போ இந்த டெக் என்ட்ரிக்கு என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா, இப்போ ஒன்றும் இல்லை, ரிட்டன் எக்ஸாம்னா இந்த இடத்துல ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த டைரக்ட் என்ட்ரின்றதுனால டைரக்டா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன். சார் எதை வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, வெரி சிம்பிள், உங்களோட பெர்சன்டேஜ் வச்சு. உங்களோட இன்ஜினியரிங்ல உங்களோட சிஜிபிஏ இல்லை உங்களோட பெர்சன்டேஜ் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னா அதை வச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு மெக்கானிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70க்கு அபோவ் இருந்தாலே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி மோஸ்ட்லி வந்துடும். ஸ்ட்ரீம்ஸ் எந்தெந்த ஸ்ட்ரீம்ஸ்லாம் வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும், வேகன்சிஸ் கம்மியாக இருக்குன்றதுனால கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வேகன்சி கம்மியாக இருக்க இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ்க்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், வேகன்சிஸ் நிறைய இருக்குது, கட் ஆஃப் டீசெண்டாக இருக்கும். சார் இப்போ நீங்க ஒரு 65 மேல வச்சிருக்கீங்கன்னா நீங்க நிறைய அதுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. 70 மேல இருக்கீங்க, சார் நான் 75 மேல வச்சிருக்கீங்கன்னா நீங்க தைரியமா இருக்கலாம், உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடும். ஸோ உங்களோட பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் நீங்க எஸ்எஸ்பிக்கு ரிப்போர்ட் பண்ணணும். 5 days உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த 5 days நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். மெடிக்கல் நீங்க ஃபிட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை மெரிட் லிஸ்ட் வெயிட் பண்ணுவோம். மெரிட் லிஸ்ட்ன்றது இப்போ மெக்கானிக்கல 101 வேகன்சிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 101 மார்க் யார் எடுக்கிறாங்க எஸ்எஸ்பி அதுல அதை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த மெரிட் லிஸ்ட். மெரிட் லிஸ்ட் நீங்க உங்க நேம் வந்துருச்சுன்னா தென் வில் பி கால் டு அட்டெண்ட் ட்ரைனிங் OTA, அதாவது ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி. இது நிறைய பேருக்கு ஃபெமிலியரா இருந்திருக்கும். அமரன் மூவில காமிச்சிருப்பாங்க, அந்த சிவகார்த்திகேயன் போயிட்டு ட்ரைனிங் எடுக்கிற அகாடமி. அந்த OTA ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமில தான் யூ வில் பி ரிப்போர்ட்டிங் அண்ட் யூ ஹேவ் டு கெட் ட்ரெயின் தேர். ஸோ இதுதான் ப்ராசஸ், ஜென்ரல் ப்ராசஸ் ஃபார் திஸ் SSC டெக். அடுத்து நீங்க பார்க்கலாம் இந்த SSB. இப்போ சார் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன், நான் எஸ்எஸ்பி போகிறேன். எஸ்எஸ்பி என்ன ஸ்டேஜஸ் பார்க்கலாம். இதில் 2 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1 5 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் நாள்ல ஸ்கிரீனிங் சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரீனிங்கை பேசிக் லெவல் ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் டெஸ்ட் வைப்பாங்க, ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கும். அடுத்து PPT பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்கஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு பிளர் இமேஜ் ஒன்று காமிச்சு அந்த இமேஜை 30 செகண்ட் காமிப்பாங்க. அந்த 30 செகண்ட் இமேஜ் வச்சு நீங்க ஒரு 4 நிமிஷத்துல ஒரு ஸ்டோரி ஒன்று எழுதணும். அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் ஒரு டீமா உட்கார வச்சு இந்த ஸ்டோரி இண்டிவிஜுவலா நரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு காமன் ஸ்டோரிக்கு வரணும். எவ்வளவு போல்டா நீங்க பேசுறீங்க, எவ்வளவு எக்ஸ்பிரசிவா நீங்க இருக்கீங்க, எந்த அளவுக்கு உங்களால இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுது உங்க குரூப்ன்றதை வச்சு உங்களை ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்கிரீனிங்ல இருந்து டெஸ்டிங் கொண்டு போகும். ஸோ இதுதான் ஸ்கிரீனிங் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இதுல இருந்து நீங்க போற அடுத்த ஸ்டேஜ் தான் டெஸ்டிங். ஸோ நீங்க ரிப்போர்ட் பண்றீங்க, மண்டே ரிப்போர்ட் பண்றீங்கன்னா மண்டே அன்னைக்கு இந்த ஸ்கிரீன் நடக்கும். ஸோ அந்த ஸ்கிரீனிங் அடுத்துல இருந்து மீதி இருக்க 4 நாள் நடக்கிறது தான் இந்த டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்டிங் தான் ரியல் SSB. இந்த டெஸ்டிங்ல 3 ஆஃபீஸர்ஸ் அவங்களை அசஸ் பண்ணுவாங்க. முதல்ல சைக்காலஜிஸ்ட் உங்களோட தாட்ஸ் அவர் அனலைஸ் பண்ணுவார். ரெண்டாவது GTO குரூப் டெஸ்டிங் ஆஃபீஸர், அவரு எப்படி நீங்க குரூப்பா பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றதை பார்ப்பாரு. மூணாவது IO இன்டர்வியூ ஆஃபீஸர், அவரு எப்படி நீங்க ஹவ் யூ ஆர் டாக்கிங், உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு, உங்களோட டாக்கிங் எப்படி இருக்கு, ஹவு குட் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் திங்ஸ்ன்றதை பார்ப்பாரு. ஃபைனலா இந்த 3 செப்பரேட் ஆஃபீஸர்ஸும் ஒன்னா உட்காந்து வெதர் யூ வில் கட் த ஐஸ் ஆர் நாட், உங்களால இதை வந்து இப்போ பண்ண முடியுமா, நீங்க வந்து இதுக்கு ஃபிட்டா இருக்கீங்க, ரைட் ஃபிட்டா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இந்த கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல இப்போ ஆல் த 3 people give green flag, 3 பேருமே சம்மதிச்சிட்டாங்கன்னா தென் யூ ஆர் கால்ட் ரெக்கமெண்டட். இது ரெக்கமெண்டதுக்கு அப்புறம் தான் நீங்க மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் நீங்க மெரிட் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். இதுதான் இந்த SSB ப்ராசஸ். இந்த SSB ப்ராசஸ்க்கும் நம்ம நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்ல we are providing you with mentorship. உங்களுக்கு இது டீடைல்ஸ் வேணும் சார், இதை நான் அப்பியர் ஆகிறேன், நான் எலிஜிபிள் அப்படின்னா தாராளமா you can come and we are ready to help you. ஃபைன், இதுதான் இந்த SSBயோட ப்ராசஸ். அடுத்து நீங்க பார்க்கலாம் இதோட ட்ரைனிங். இதோட ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் கிளியர் பண்ணி மெடிக்கல்லாம் கிளியர் பண்ணி மெரிட் லிஸ்ட் லெவல்ல வந்து நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் 49 வீக்ஸ் ஆஃப் ட்ரைனிங் உங்களுக்கு இருக்கும். OTA-ல 2ஆ பிரிச்சிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் சொல்லுவாங்க. இந்த 2 டேர்ம் சேர்த்து மொத்தமா 49 வீக்ஸ். இந்த ட்ரைனிங் ரொம்பவே ஹார்டா இருக்கும். ஏன்னா ஆர்மி ஆஃபீஸர் லெவல் ட்ரைனிங்னா டெஃபினட்டா ஹார்டா இருக்கும், ரொம்ப பிசிக்கலி டிமாண்டிங்கா தான் இருக்கும். அண்ட் ஏன்னா இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால ஒரு குட் ஆஃபீஸரா இருக்க முடியும் உங்களுக்கு கீழே இருக்க சபார்டினேட்ஸ்க்கு. ஸோ இந்த டைம்ல மேரேஜ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் அண்ட் தே வில் பே யூ. இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பீங் இன் டிஃபென்ஸ். நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க கமிஷன் நீங்க வந்து ட்ரைனிங்ல இருக்கப்பயே உங்களுக்கு ஸ்ட்ரைஃபன் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரைஃபன் அக்குமுலேட் ஆகி 49 வீக்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அக்குமுலேட்டடா உங்களுக்கு ஸ்ட்ரைஃபன் எல்லா மணியும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கமிஷனா இருக்க சேலரியும் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ சேலரி ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் நல்லாவே உங்களுக்கு சேலரி பே பண்ணுவாங்க. இதுதான் ட்ரைனிங்கோட டியூரேஷன் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி நோ மேரேஜ் டியூரிங் த ட்ரைனிங். இதுதான் இதோட சேலரியோட லெவல். நீங்க பார்க்கலாம் லெவல் 10 மேட்ரிக்ஸ். இதுதான் வந்து ஆஃபீஸர் என்ட்ரியோட ஃபர்ஸ்ட் ரேங்க் லெஃப்டினன்ட்க்கு நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட 56,100 பேசிக் பேல இருந்து 1,70,000 வரைக்கும் யூ கேன் earn, including all the allowances. உங்களுக்கு HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இருக்கு, CHN அலவன்ஸ் இருக்கு, யூனிஃபார்ம்ஸ், யூ ஹேவ் ஃப்ரீ ஸ்கூல்ஸ், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ்,
ஓகே, உங்களுக்கு எல்லாத்துக்குமே அலவன்ஸ் கொடுப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இதுதான் அடுத்தடுத்த ரேங்க், கேப்டன், மேஜர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம். நீங்கள் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அட் தி மேக்ஸ் மேஜர் வரைக்கும் நீங்கள் ரீச் ஆகலாம். இஃப் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி, ரேர்லி பீப்புள் ஃப்ரம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனை பெர்மனன்ட் கமிஷனாக ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் பெட்டர் நீங்கள் பெர்மனன்ட் கமிஷன் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சிடிஎஸ் எக்ஸாம், அதாவது கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும். அதில் எழுதி ஐஎம்எல்எஸ் செலக்ட் ஆகி நீங்கள் உள்ள போகணும். அப்போ தான் பெர்மனன்ட் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் எல்லாத்தோட ரேங்க். நீங்கள் பார்க்கலாம், சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப்க்கு லெவல் 18 வரைக்கும் சேலரி இருக்கும். திஸ் இஸ் த சேலரி ஸ்ட்ரக்சர். இந்த டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரிக்கு பிரச்சனையே கிடையாது. தே வில் பே யூ ரியலி வெல். இதுதான் வந்து இந்த ப்ரொமோஷன் அஸ் வெல் அஸ் சேலரியோட ஸ்ட்ரக்சர். ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன் நான் கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எஸ்எஸ்சி டெக் ஒரு நோட்டிஃபிகேஷன் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இன்ஜினியர்ஸ் டோன்ட் ஃபீல் பேட் தட் யூ டுக் இன்ஜினியரிங். ஏன்னா இன்ஜினியரிங் கிடைச்சா வேலை கிடைக்காதுன்றது கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங்கே வேலை தெரியணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக டிஃபென்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தராங்க. இது ரிலேட்டடாக ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும், இல்லை மென்டர்ஷிப் வேணும்னா நாங்கள் நம்பர் இதில் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.